ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, உடம்பில் உள்ள டாக்ஸிசிட்டியை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுவது எப்படி. சரிங்களா? முதல்ல டாக்ஸிசிட்டினா என்னன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் டீடாக்சிஃபிகேஷன்னா என்னங்கிறதையும் அடுத்து பார்ப்போம். அது எப்படி நம்ம உடம்பை பாதிக்குது, இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி உள்ள ஒரு ட்ரெண்டில் சில வீடியோக்கள், சில ஷார்ட்ஸு, இந்த மாதிரியானதுலாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு தலைப்பு உடம்பில் டாக்ஸின் சேருது, டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்குது, லிவரில் டாக்ஸிசிட்டி அதிகமாக சேருது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்ல வர்றாங்க. அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு இது தான் டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்ட்டு. பொதுவாக அந்த டாக்ஸிஃபிகேஷன் இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அதுதாங்க கான்செப்ட்டு. சரிங்களா? அதாவது ஒரு விஷம் என்று கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செயல்பட்டு நம்ம உடம்பில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஒரு மாற்றத்தை விளைவித்து, தாக்கத்தை தோற்றுவித்து மரணத்தையோ அல்லது மரணத்திற்கு ஈடான சில பிரச்சனையை தோற்றுவிக்கிறது தான் விஷம். சரிங்களா? அந்த இது பேர் தான் ஆங்கிலத்தில் டாக்ஸின்கிற ஒரு பேர். சரிங்களா? இது எப்படி நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் சில உணவுகளையோ அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய சில உணவு பேக்கிங்கில் வரக்கூடிய சில பொருட்கள்னாலேயோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய சில பொருள்கள், பாலித்தீன் செல்லக்கூடிய ஒரு சில நெகிழிகள், இதெல்லாம் நம்ம உணவில் உட்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்ந்து நம்ம உடம்புல கொஞ்சம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய பொருள்கள், ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள்னால் வரக்கூடியது, கெமிக்கல்னால் வரக்கூடியது. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃபியூம்ஸை பிளாஸ்டிக்கை போட்டு எரிச்சிட்ருக்காங்க, அதை இன்ஹேல் பண்ணுறோம். அதில் சில மாற்றங்கள் நம்ம உடம்பில் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா? ஆனால் லேட் ஆகும், அவ்வளோதானே ஒழிய ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி இதாகிட்டே இருக்கும். ஒரு லேபரட்டரிக்குள்ளே போகிறீங்க, அந்த ஃபியூம்ஸை இன்ஹேல் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பாகத்தான் மாற்றமாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் குப்பை கூளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போகிறீங்க, இது ஸ்மெல்லுனால் வருது. இப்போ ஒரு சூடான ஒரு உணவு ஒரு பாலித்தீன் பேப்பரில் போட்டு மடித்து வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்றீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாலித்தீனால் நம்ம உடம்பு அந்த உணவு ரியாக்ட் ஆகி அதை நம்ம சாப்பிட பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரத்தத்திலேயே சில பிளாஸ்டிக் நுண் துகள்கள் காணப்படுது அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் பரவிட்டே இருக்குது. இது உணவின் மூலமாக, உணவு மூலம் காற்றின் மூலமாக வருது. அடுத்து நீரின் மூலமாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சில குளோரின், ப்ளீச்சிங் சம்மந்தப்பட்ட ஒரு இது. சரிங்களா? சில நேரம் சில சோடா உப்புகள் போட்டு அந்த தண்ணிக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே நேரத்தில் நிறமிகளை ஆட் பண்ணுறது. சரிங்களா? இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் தேவையற்ற பொருள்கள் சேர்ந்து கொண்டே இருக்க வைக்கும். இந்த தேவையற்ற ஒரு பொருள்களுக்கு பேருன்னு சொல்கிறது தான் டாக்ஸின்கிற பேரில் சொல்கிறாங்களே ஒழிய உண்மையான டாக்ஸினுக்கும் இதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். பேரில் தான் இது டாக்ஸின், ஆனால் டாக்ஸினுக்கு உள்ள எல்லா இதுவுமே இது பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த மாதிரியான பொருள்களாக நம்ம உடம்புல சேர்ந்து நம்ம உடம்புல சில மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளமையிலே முதுமை அடைகிறது ஒரு காரணம், இளம் வயதிலே பருவம் அடைகிறது, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், புற்றுநோய்கள், சரிங்களா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வியாதிகள்லாம் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? எங்கு பார்த்தாலும் இதே தான். ஆமாம், அது மாதிரியான சில பிரச்சனைகள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புகள் அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலைகளை இதாக இருக்க வைக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட். சரிங்களா? இதில் டீடாக்சிஃபிகேஷன் இப்போ எல்லா உணவும் இந்த மாதிரி இது எல்லாமே ஈரல் மூலமாக தான் போகக்கூடிய ஒரு தன்மையில் உருவாகக்கூடியது. அப்போ ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது ஈரல் தான். சரிங்களா? நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டிகள் ஏதோ எடுத்தால் தான் இரைப்பை, சிறுகுடல்லாம் பாதிக்கப்பட்டு அப்புறம் ஈரல் பாதிக்கப்படும். ஆனால் இந்த மாதிரியான இதுகளில் அதுவைகள் ஒன்றும் பாதிக்கப்படாது.
ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கப்படக்கூடியது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஈரல் தான். ஈரல் தான் முக்கியமாக பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்து உடம்பு ஃபுல்லாமே அது சர்க்குலேஷன் பண்ண ஆரம்பிக்குது. அதனால தான் இந்த பாதிப்புகள் வந்து நம்ம வந்து ஈரலை தான் தாக்குறதுனால வந்து இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. சரிங்களா? அதனால் வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும்பொழுது வந்து முதல்ல பண்ணக்கூடிய ஒரு இது வந்து நம்ம வந்து ஈரலை பாதுகாக்கக்கூடியது தான் நம்மளுடைய இது. இதற்கு வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணக்கூடிய இதில் வந்து முக்கிய இடத்த வைக்கிறது வந்து கடுக்காய் சூரணம். இந்த கடுக்காய் தான் நம்ம உடம்புல உள்ள சில டாக்ஸிசிட்டி வந்து குறைக்க வைக்குது. கடுக்காய் பால்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு செயல்களையும் செய்யக்கூடியது. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திரிஃபலா சூரணம். திரிஃபலா சூரணம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பல ரிசர்ச் இதை பற்றி சொல்லிட்டு வராங்க. புற்றுநோயை குணமாக்குது அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. நம்ம அந்த சாப்டருக்குள்ளெல்லாம் போகலை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து வரும்பொழுது வந்து ஈரலை காப்பாற்றுறதுலேயும் நம்ம உடம்புல உள்ள டாக்ஸிஃபிகேஷனை ரெக்டிஃபை பண்ணுறதுலேயும் வந்து இது பண்ணுறது. அதே நேரத்தில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய சில செல்களை வந்து ஆக்சிடேஷன் ஆன செல்களை வந்து நார்மல் நிலைமைக்கு ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுல வந்து இந்த திரிஃபலா வந்து முக்கிய இடத்தை வந்து வகிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காயும் ஒரு சிறப்பான ஒரு இடத்த தான் வகிக்குது. நெல்லிக்காய் சாறுகளாக நம்ம சாப்பிடும் பொழுது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பல அற்புதமான ஒரு விளைவுகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். முதல் தடவை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் பேதியாக வரும். அது உடம்புல உள்ள அந்த அழுக்குகள் எல்லாம் போன பிறகு பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் ரெகுலராக சாப்பிடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த விட்டமின் சிலாம் இருக்கிறனால டேமேஜான பழைய செல்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணி கொடுக்க வைக்கும். ஆக்சிடேஷன் ஆன செல்களை வந்து பழைய நிலைமைக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈரலில் உள்ள பிரச்சனைகள், இவைகள் எல்லாத்துக்கும் இது பண்ணக்கூடிய ஒரு இதில் வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து வேப்பங்கொழுந்து, இன்றைக்கி மலை வேம்பு நிலவேம்பு அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வேண்டியதில்லை. எளிமையாக கிடைக்கிறதுல வந்து பார்க்கும் பொழுது வந்து இந்த டாக்ஸிஃபிகேஷன் எஃபெக்டை வந்து இது பண்ணுறதுல வந்து முக்கிய இடத்த வந்து வகிக்கிறது வந்து இந்த வேம்பும் ஒரு இதான ஒரு இது. காயகல்ப மூலிகைகளையும் இந்த வேம்பு ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது. ஒரு காலத்துலலாம் வேம்பு இலை வந்து எல்லாருமே கொழுந்தில் வந்து பல் விளக்குனாங்க, எந்த வியாதியும் வரல. அதே மாதிரி கொழுந்தை எடுத்து சாப்பிடுவாங்க, நல்லா இருந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் வந்து கான்செப்ட்லாம் மாறிட்டு போய் இன்றைக்கி வந்து தேவையற்ற உணவுப் பொருட்களை வந்து கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா வேப்பம் கொழுந்துனா ரெகுலராக சாப்பிடுங்க. அதே நேரத்தில் வந்து திருமணமான ஆண்கள் வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துறது வந்து நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா விந்தணுவை வந்து அதுவும் ஒரு பூச்சி போல் நினச்சி கொல்லப்படும் அப்படிங்கிற ஒரு இது கான்செப்ட்னால் வேம்பு வந்து இந்த மாதிரி திருமணமான ஆண்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி கடுக்காய், திரிஃபலா சூர்ணம், அடுத்து நெல்லிக்காய், நிலவேம்புன்னு சொன்ன மாதிரி அடுத்து சோற்றுக்கற்றாழை. இந்த சோற்றுக்கற்றாழையும் இந்த இதுகளை இது பண்ணி கொடுக்க வைக்கிறதுல முக்கிய இடத்த வைக்குது. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். சரிங்களா? ஏன்னா அதில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, சில மேதாவிகள் அதில் 99% வரைக்கும் தண்ணி தான் இருக்குது. ஆமாங்க, தாய்ப்பால்லையும் தண்ணி தான் இருக்குது. 1% அதை சேருதில்ல சில புரோட்டீனு, அதுதான் நம்ம உயிரை காப்பாற்றுது. நல்லா கவனித்து பாருங்கள், ஆராய்ச்சியில் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த சோத்துக்கத்தாழையிலையும் தண்ணி தான் இருக்கும். ஆனால் அதில் சேரக்கூடிய சில ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா, நல்லா உச்சி வெயில் அடிச்சிட்டு இருக்கும், எங்கே பார்த்தாலும் வறட்சி காணப்படும். ஆனால் அந்த இதில் வந்து பார்க்கும் பொழுது சோத்துக்கத்தாழை மட்டும் ஆரோக்கியமாக இருந்து கொண்டே இருக்க வைக்கும். அந்த மாதிரியானது இல்லை வந்து இருக்கிறனால வந்து இன்றைக்கி செங்கத்தாழை, கருங்கத்தாழை என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. ரெகுலராக அந்த கத்தாழையை வந்து காலையில் வந்து நீர் ஆகாரத்தோடு சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பப்பை சார்ந்த கோளாறுகள், வெள்ளைப்படுதல், வெட்டைப்படுதல், இந்த மாதிரி வெட்டை நோய்கள், சூடு, இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் ஒரு குணமாக்குறதுல வந்து மிக ஒரு சிறந்த ஒரு இடத்த வந்து இது வந்து வகிக்குது. அதே நேரத்தில் வந்து நம்ம தேக ஆரோக்கியத்தையும் பழைய நிலைமைக்கு வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுலே ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்கிறனால இந்த டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டை வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை கம்பல்சரியாக பேதிக்கு எடுத்துக்கிறங்க. அது சுகபேதியாக இருந்தாலும் சரி, விரேச்சனங்கிற ஒரு தீக்ஷணமான ஒரு இதாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணாலே இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து வியாதிகள் வந்து வராது. இன்றைக்கி வந்து பேதிக்கு எடுக்கிறனால என்னங்கிறதில் பயப்படுறாங்க. சரிங்களா? ஆமாம், கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள்
சுகபேதிக்கு வந்து நீங்கள் எடுங்க. உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ், அந்த பொருள் இந்த பொருள் கெட்ட பொருள் எல்லாமே இதாகிட்டு உடம்பை பழைய லெவலில் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். அதே நேரம் வாந்தி சிகிச்சைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பேர்லாம் சாப்பிடணும். ஆனால் இந்த சுகபேதிங்கிறது ஈஸியாக வந்து எல்லோரும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். வரக்கூடிய வியாதிகளையும் இந்த மாதிரியான டிஸார்டர்களையும் தவிர்ப்பதில் வந்து மிக முக்கிய இடத்த வந்து வகிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார்.